ஹலோ காய்ஸ் அண்ட் மை ஸ்வீட் பாலிஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தியாங்ஷிக்கு தான் ஒரு நியூ ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி என்னதே கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் ஒருத்தங்க தான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஸ்டோரி போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் நான் ரொம்பவே டைம் எடுத்துக்கிட்டேன் இந்த ஸ்டோரி லைன் இதில் பெஸ்ட்டாக பிக்கப் பண்ணுறதுக்கும் சரி, உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணுன்னு நிறையா அட்ஜஸ்ட்மெண்ட் வேறு பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி வரும்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் அங்கங்கே என் க்ரியேட்டிவிட்டியும் யூஸ் பண்ணி இந்த ஸ்டோரியை கொஞ்சம் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அண்ட் எஸ், கொஞ்சம் ஒன் ஷாட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூஸாக டிடியும் அன்கேனியும் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக கற்றுக்குள்ளே போயிடலாமா? இது ஒரு வின்டர் சீசனில் கொஞ்சம் டார்க் வெதராக இருக்கும்போது ஒரு ஈவினிங் டைமில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தான் அழகாக ஒரு குட்டி ஜிமிக்கி போட்டுட்டு ஒரு ஹாஃப் சாரி கட்டிட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டிக்காக நீங்கள் ரெடி ஆகிட்டு இருந்திருப்பீங்க. அது ஒரு 2 to 3 ஸ்ட்ரீட்ஸ் தள்ளி தான் நடக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகலாங்கிறது தான் பிளான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா அரட்டை அடித்து பேசிட்டு எல்லோரும் நல்லா மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக சடனாக ஒரு சத்தம், அதுவும் ரொம்ப ஹார்ஷாக வெளியே ஒரு கார் சத்தம். அதை கேட்ட உடனே உங்கள் ஃப்ரெண்டில் ஒருத்தி, ஐயோ இந்த மாதிரி சத்தம் கேட்டால் தான் எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, என்ன பண்ண போகிறானோ தெரியல. ஆமாம், நீ யாரை பற்றி சொல்கிற அப்படின்னு நீங்கள் திரும்பி அப்படியே கேட்க, உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறா. அவங்களும் ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி உங்களை பார்த்து, ஏய் ஒயன், உனக்கு தெரியாதா? இந்த ஸ்ட்ரீட்டில் தானே இருக்க, நம்ம தியாங், அவரை பற்றி உனக்கு தெரியும்ல? நம்ம தியாங்கா? என்ன, அவருக்கு என்ன? அவர் ஒரு பெரிய கேங்ஸ்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதுக்கு என்ன இப்போ? அது ஒன்றும் இல்லை, அவரோட கார் சத்தம் தாண்டி இது. அவர் இந்த சைடு வந்தாலே ஏதோ ஒரு பெரிய சண்டை நடக்க போகுது, யாரோ ஒருத்தரோட லைஃப் டேஞ்சரில் இருக்க போகுதுன்னு தான் அர்த்தம் இல்லையா? ஆமாம், அது உனக்கு தெரியாதா ஒயன்? இல்லை, இதை பற்றிலாம் நான் அவ்வளோவா கேட்டது கூட கிடையாது. அப்படியா? அவர் எப்படி இருப்பாருன்னு பார்க்கணுமே. அப்படியே சொல்லிட்டு நீங்கள் பால்கனி வழியாக அப்படியே எட்டி பார்க்குறீங்க. நம்ம தியாங் இந்த சைடு அவனோட கார்லேருந்து ரொம்ப மாசாக அப்படியே பிளாக் சூட்லாம் போட்டுட்டு ஒரு கூலிங் கிளாஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு வெளியே கெத்தா பையன் இறங்கி வரான். நீங்கள் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்க. எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்களா? இந்த ஸ்ட்ரீட் அமைதியாக இருக்கணும், புரியுதுல்ல பாஸ்? நல்லாவே புரியுது, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் கிளியராக தான் இருக்குது. ஆமாம், அவங்க எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க? அதுவா? அடி, நான் தான் சொன்னேன்ல, அவங்க யாரையோ மர்க்கையா பண்ண போகிறாங்க ஒயன், அதுக்கு தான் ரூட்டெல்லாம் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? அவ்வளோ பெரிய கேங்ஸ்டரா என்ன? ஆமாண்டி, உனக்கு தான் தெரியல, அவர் முன்னாடி போய் நிற்கிறக்கே அவ்வளோ பயமாக இருக்கும் தெரியுமா? ஏய், ஆனால் அவன் எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு. இவன் ஏண்டி இப்படி இருக்கான்? இவன் கொஞ்சம் பேட் பாயாக இருக்கான் சரி, ஆனால் கொஞ்சம் பேசுகிற அளவுக்கு இருந்திருந்தானா நானே பிடிச்சி கரெக்ட் பண்ணியிருப்பேன் தெரியுமா? பாத்தியா, அவ்வளோ தைரியம் இருக்கா அவனுக்கு? அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கலாய்க்க, ஒயன் நானும் அதை தான் யோசித்தேன், ஆனால் அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கார். ஐயோ, இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் பேசவே முடியாது. இந்த சைடு ஸ்ட்ரீட்டுக்கு நிறையா டைம் இவர் வந்திருக்காரு, ஆனால் ஒரு டைம் கூட பொண்ணுங்களை தப்பாக பார்த்ததில்ல தெரியுமா? அப்படியா? ஓ, கலப்படமான கெட்டவனா? கலப்படமான கெட்டவனா? இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நல்லவன் சொல்ல வரியா? ஆமாம், அப்படி வேணா வச்சுக்கலாம். ஏய், இப்போ எதுக்கு இவனை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்? அதானே, எனக்கும் அதே டவுட்டு தான். டைம் ஆச்சு, போகணும்ல, இல்லைனா அங்கே நம்ம ஃப்ரெண்டு கத்துவா. ஆமாம், சரி கிளம்பலாம். அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் லாஸ்ட்டாக தேங்க ஒரு சைடில் அப்படியே லுக்கு விடுறீங்க. தேங்க அப்போ தான் அப்படியே அவன் சன்கிளாஸை கழட்டிட்டு மேலே பார்த்துருப்பான். கரெக்டாக உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு 2 seconds ஐ கான்டாக்ட் இருந்திருக்கும். நீங்கள் அவனை பார்த்த உடனே பால்கனி விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போயிடுறீங்க. அவன் எதுவும் யோசிக்கலை, அவன் திரும்பி அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் கீழே இறங்கி வரீங்க. உங்கள் அம்மா, ஹே ஒயன், என்னடி இவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்க? அம்மா, சொன்னேன்ல என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டின்னு, அதனால நான் போகிறேன். ஐயோ ஆண்டி, என்ன உங்கள் புள்ள மட்டும்தான் அழகா, நாங்களாம் இல்லையா? நீங்கள் எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா. சரி ஓகே, சீக்கிரமாக போயிட்டு வந்துடணும், 8க்கு மேலே வெளியே இருக்கக்கூடாது, புரியுதா?
அம்மா, அவள் பர்த்டே பார்ட்டியே 7 o'clock தான். ப்ளீஸ்மா, ஒரு 9:30க்குள்ளே வந்துடுவேன். 9:30யா? அடிங்க, அப்பா கிட்ட யார் என்ன சொல்கிறது? அதெல்லாம் முடியாது, வந்துடுறேன். 8ங்கும் போது வந்துடுறேன், புரியுதா? ஐயோ ஆண்டி, உங்கள் பிள்ளைக்கு வயசு என்னன்னு தெரியுமா? இப்போ கூட வெளியே விட மாட்டிங்களா? இதுக்கப்புறமா அவன் நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். இப்படிலாம் நீங்கள் அடைச்சி வைக்காதீங்க. இந்த அழகு ரதத்தை அப்புறம் யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. காயலாங்கடைக்கு தான் போடணும். என்னது? ஏய், என்னை இப்போ நீ கலாய்க்கிறியா இல்லை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறியா? ரெண்டுமே தான் ஒயன். அடிங்க மா, இங்கே பாருங்க, உங்களால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை டம்மி மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. போங்கம்மா, நான் போகிறேன். ஐயோ ஒயன், புரிஞ்சுக்கோமா, உன் சேஃப்டிக்காக தான் சொல்கிறேன். ஆண்டி கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கும்போது ஒயனுக்கு பாடி கார்ட்ஸ்லாம் தேவைப்படாது. சரி அம்மா, நான் போயிட்டு வரேன். இதுக்கு மேலே பேசாதம்மா, நான் போகிறேன், பாய். ஏய் வாங்கடி போகலாம். அப்படியே சொல்லிட்டு நீங்கள் வெளியே ஓடிடுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா சிரித்து பேசிட்டு அந்த சைடு போயிருந்துருப்பீங்க. அப்போ கரெக்டாக தியாங்கோட வண்டி தான் க்ராஸ் பண்ணி போகணும். அவன் வெளியே நின்றுக்கிட்டு அப்படியே ஃபோனில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் போகிறத பார்த்துட்டு, ஏய் அவங்கள கூப்பிடு அப்படின்னு ஒரு பாடி கார்டை வச்சு கூப்பிட்டு வைக்கிறான். என்னடி பொம்பளை பொறுக்கே இல்லை, ரொம்ப டீசெண்டான காயின்னு சொன்னால் இப்போ நம்மளை கூப்பிடுறான். ஏய் ஏதாவது செக்கிங்காக இருக்கும்டி, வேறு ஒன்றும் இல்லை. இரு என்னன்னு கேட்போம். சொல்லுங்கண்ணா. அவங்க எங்கே போகிறாங்கன்னு கேளு. ஆமாம், எங்கே போகிறீங்க? அதுவா, ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, அதுக்கு தான் நாங்கள் போகிறோம். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஃபோனை மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இங்கே பாருங்க பியூட்டிஸ், ரொம்ப அழகாக இருக்கீங்க. சரி, அது பிரச்சனை இல்லை. இங்கே நாங்கள் ஏரியாவை கவர் பண்ண போகிறோம். ஒரு 9க்கு மேலே யாருமே இந்த சைடு வரவும் கூடாது, போகவும் கூடாது. சீக்கிரம் உள்ள வந்துடணும், புரியுதா? இந்த ஏரியாவாக இருந்தா. அப்படியா? நாங்கள் யாருமே இந்த ஏரியா இல்லை, ஒயனை தவிர. ஒயன் கேட்டுச்சுல்ல? என்னடி 9:30 ஆகும் அம்மாட்ட சொல்லிட்டு வந்தனே அப்படி சொல்லிட்டு நீங்கள் தியாங்க பார்க்குறீங்க. தியாங்கும் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். உங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே சைலண்ட்டாக அங்கே நின்றுட்டு இருந்திருப்பான். நீங்கள் தியாங்க பார்த்த உடனே அப்படியே ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிட்டு திரும்பி, சரி ஓகே, நாங்கள் வர மாட்டோம், சரி வா போகலாம் அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறீங்க. ஆமாம், யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணை நம்ம ஏரியாவில் பார்த்ததே இல்லையே. அது பாஸ், இந்த பொண்ணு அவ்வளோவா வெளியே வர மாட்டா, ஆனால் இந்த ஏரியாவில் தான் ஒருத்தி. அப்படியா? ஓ ஆமாண்டா தேங்கா, இப்போ எதுக்கு நீ அவளை பற்றிலாம் கேட்டுட்ருக்க? இப்போ உனக்கு எதுக்கு அது சின்ஸா? நீ மூடிட்டும் வேலைக்கு பாரு. ஐயோ ஓகே சார், பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு இங்கே சின்ஸ் அவனை கலாச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கே போயிருப்பீங்க. நீங்கள் அவளை பார்த்த உடனே, அடி அச்சு முறுக்கு மாதிரி இருக்க, எவ்வளோ அழகாக இருக்க, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு உங்களோட கிஃப்ட் அவளுக்கு கொடுக்குறீங்க. ஒயன், நீயும் தான் நல்லா அழகாக ஜிலேபி மாதிரி இருக்கடி. பா எவ்வளோ அழகாக இருக்க. இந்த ஜிமிக்கி, இந்த குட்டி ஹாஃப் சாரி செம்ம அழகாக இருக்க. என்ன நாளைக்கே பையன் பார்த்துடலாமா? ஆமாண்டி, ஒயனுக்கு நம்ம தியாங் கேங்ஸ்டர் மாதிரி தான் ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். ஏன் அவனை இழுக்கிற? அவனை மாதிரி எனக்கு ஒரு பையனும் வேண்டாம். அவனை மாதிரிலாம் வேண்டாம். அவர் மாதிரிலாம் இருந்தால் பயந்தே சாகணும். அவரோட மூஞ்சி தான் அழகாக இருக்குது, ஆனால் பார்க்குறது பாரு உருன்னு. எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா. அப்போ தியாங் தான் எனக்கு கரெக்டு. இல்லை ஒயனுக்கு தியாங் தான் கரெக்டு. ஏய் வேணா, எல்லாம் என்னை கலாய்க்கணும்னு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லை. என் மாப்பிள்ளை பற்றி பேசுகிறத விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டோடைய பர்த்டே பற்றி யோசிப்போமா? ஏய் ஆமாம், எங்களுக்கு நல்ல ட்ரீட் வேணும். நீங்கள் இவ்வளோ அழகாக ரெடியாகி வரும்போதே தெரிய வேண்டாமா நீங்கள் அதுக்கு தான் வந்திருப்பீங்கன்னு? கவலைப்படாதீங்க, நீங்கள்லாம் உங்கள் கிஃப்ட்டை கொடுத்துக்கிட்டு உங்கள் ட்ரீட் எடுத்துக்கோங்க. எது, கிஃப்ட்டு கொடுத்தா தான் ட்ரீட் கொடுப்பியா? அடி என்ன இவ இப்படி இருக்கா? நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்கிறக்கே கூச்சமாக இருக்குது. அப்படியா? இப்படி சொல்லிலாம் இவங்க இங்கே நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு டைம் போகிறதே தெரியல. ஒரு மாதிரி எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு ஜாலியாக அவங்க வீட்டில் நல்லா விளையாண்டுட்டு கேக்கெல்லாம் சாப்பிட்டு மூஞ்சில் அப்பிட்டு உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாமல் அங்கே இருந்திருப்பீங்க. ரொம்ப நேரம் கழித்து டைம் பார்த்தா டைம் ஒரு 10:30க்கு மேலேயே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு, ஒயன் என்னடி 9க்குள்ளார உன்னோட ஸ்ட்ரீட்குள்ளார இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, 10:30 ஆயிடுச்சு, இன்னும் நீ போகலையா? நீ அந்த டைமில் போய் தியாங் ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க. அவங்க அந்த சைடு ரவுண்ட்ஸில் இருந்தால் கண்டிப்பாக உன்னை பிடிச்சி திட்டுவாங்க, ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஹே
இதில் என்ன இருக்குது? நான் டைம் பார்க்கல. அம்மாவும் நிறையா மிஸ்ட் கால் விட்டுருக்காங்க, சைலண்டில் இருந்தனால எனக்கு தெரியல. சரி ஓகே, நான் கிளம்புறேன். ஏய், உனக்காக தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் தேவையில்லை, நீ இவளோட வீட்லேயே இரு, நாளைக்கு போய்க்கலாம். ஏய், விளையாடுறீங்களா? அதெல்லாம் முடியவே முடியாது. என் அம்மா அப்பா என்னை தேடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் முடியாது, நான் போகிறேன், பாய். அப்படியே சொல்லிட்டு நீங்கள் உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. டைம் ஆக்சுவலி 10:30க்கு மேலேயே இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது தனியாக போகிறதுக்கு. நீங்கள் உங்கள் ஸ்ட்ரீட் கிட்ட வந்ததுக்கப்புறமா இவனுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்குது, யாருன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. அவனா அவ்வளோ பெரிய ஆளா? அவன் சொன்னால் நான் கேட்கணுமா அப்படின்னு நீங்கள் தியாகை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டுருப்பீங்க. யார் இந்த பையன்? இந்த பையன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். அவன் அவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக இருந்தாலும் சரி, என் ஸ்ட்ரீட்குள்ளே போகிறதுக்கு நான் அவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு போகணுமா? இதெல்லாம் அப்சர்டாக இருக்குது, ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இப்படி சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டே வந்துட்டுருக்கும்போது அப்போ அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரு 2-3 பசங்க அப்படியே குடிச்சிக்கிட்டே நல்லா பேசிக்கிட்டு அந்த சைடு வந்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் அப்படியே அங்கேருந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடலான்னு வந்திருப்பீங்க. பட் ஸ்டில் இருந்துமே உங்களை பார்த்துட்டு, ஏ இந்த டைமில் ரசகுல்லா மாதிரி ஒரு பொண்ணு, பால் வடியுது, டே பாடுறா பாடுறா, யாரா அந்த பொண்ணு? தெரியலையே, அந்த மேனாமணிக்கு எப்பட்றா சரகுக்கு சைடிஸ் இல்லைன்னு நினச்சேன், வந்து தொக்கா மாட்டிருக்கா பாரு அப்படின்னு உங்ககிட்ட வராங்க. நீங்கள் அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறீங்க. பட் ஆனால் ஒரு பையன் உங்கள் கையை பிடிச்சிடுறான். ஹே, என்னை விட, என்ன என்ன பண்ணுற, விடு அப்படியே சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் கையை ஆட்ட, வளையல் சத்தெல்லாம் நல்லா ஜிகு ஜிகுன்னு கேட்குதே, பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், இப்படி வந்து மாட்டிக்கிட்டே பேபி எங்ககிட்ட. சரி விடு, ஒரு நைட் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டாரோம். என்னது? என்னை விட, இல்லை என்னை விட, என்னை யாராச்சும் வந்து காப்பாற்றுங்க. ஏய், என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில்? இதென்ன மூவியா? அப்பெல்லாம் எவனும் வரமாட்டான் நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் இது ரியாலிட்டிடி. அப்படிலாம் எவனும் வந்து நான் காப்பாற்ற மாட்டான். நெத்திலி மீனாட்ட துள்ளுறத பற்றியா? நல்லா தான் இருக்கு பார்க்குறக்கு. அப்படியே சொல்லிட்டு உங்கள் இடுப்பை ஒருத்தன் பிடிச்சி அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணுறான். உங்களுக்கு அவ்வளோதான், அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. நீங்கள் பிடிச்சி அவங்கள தள்ளி விடலான்னு பார்க்குறீங்க. பட் ஆனால் அவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி பக்கத்தில் வந்துட்டுருக்காங்க. என்னை விட, காப்பாற்றுங்க ப்ளீஸ். ஏய், அழுகிறத நிறுத்திடி, அப்புறம் எப்படி மூடாகும்? இந்த மாதிரிலாம் அழுகிறத பார்த்தா மூடாகுமா? இல்லடா, எனக்கு இதை பார்த்தாலும் மூடாகுது, நீ தள்ளி நான் பார்த்துக்கிறேன். டேய், என்னடா நடக்குது அங்கே? அப்படியே சொல்லிட்டு ஒரு காரு, அந்த கார் ஹாங்கிங் சத்தமும் ஒரு லைட்டும் ஃப்ளாஷ் ஆகுது. நம்ம தியாங் தான் அவனோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு, டேய் மச்சான் கிளம்பலான்டா, என்ன இங்கே நின்றுருக்க? இல்லைடா, எனக்கு என்னமோ ஒரு மாறி இருக்கு, என்னன்னு தெரில, நீ வேணா போயேன், நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன். இல்லைடா, இப்படிலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த ஏரியாவில் நம்ம இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி தப்பாக இருக்கும், உனக்கு தான் அப்புறம் கஷ்டமாக போய் முடிஞ்சிடும், ஏதாவது கேஸ்னா ஆகிற போது நீ கிளம்பு. இல்லைடா சின்சா, எனக்கு என்னமோ இன்னும் நிறைய பேர் இங்கே ஒழிஞ்சிட்ருக்க மாதிரி இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. அப்படி சொல்லிட்டு சின்ஸை அவன் வேறு ஒரு காரில் ஏற்றி விட்ருப்பான் தியாங். ஸோ தியாங் இங்கே அப்படியே ஒரு மாதிரி பெட்ரோலிங் மாதிரி வந்திருப்பான், என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறக்கு. அப்போ தான் நீங்கள் இப்படி வந்து மாட்டியிருந்திருப்பீங்க. அதை அவன் பார்த்துட்டு அப்படியே அந்த காரை அங்கே நிறுத்தியிருப்பான். இதுதான் அவனோட போவாக இருந்திருக்கும். ஸோ இப்போது, டேய் ஏன்டா அவன் இந்த மாதிரி இரவு நேரத்தில் லைட்டை போட்டு இப்படி எழுப்பி விடுறது? டே மச்சான், எனக்கு பிடிக்கலடா. ஏய், யாரா அவன்? ஐயோ அப்படி சொல்லிட்டு இந்த 3 பேரும் திரும்பி அப்படியே அந்த லைட் வெளிச்சத்தில் கண் கூசிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் பயந்துட்டு அப்படியே வாய் மேலே கை வச்சுட்டு பின்னாடி போய் வால்கிட்ட சாஞ்சு நிற்கிறீங்க. ஸோ தியாங் அப்படியே வெளியே வந்து டார்ச் லைட்டை அப்படியே ஆன் பண்ணி அவங்க கண்ணிலே தான் வைக்கிறான். அத்தா, யாரா நீ? எங்கள் ஏரியாவில் வந்து எங்களுக்கே சீனா? டேய், யாரா இவன்? இருறா, நான் போய் அவனை அடிக்கிறேன். அப்படி சொல்லிட்டு இந்த பையன் காற்றுலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கான். தியாங்க்கு நல்லாவே தெரியுது அவங்க எல்லோரும் குடிச்சிருக்காங்க அப்படின்னு. இல்லைனா இவங்கெல்லாம் தியாங் முன்னாடி வந்து நின்று பேசியிருந்துருக்க கூட மாட்டாங்க. ஸோ தியாங் அவன் அப்படியே முன்னாடி வந்து அந்த பையனோட கையை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுத்து, டேய் பிடுங்கி தியாங்டா. என்னத தியாங்கா? இந்த மாதிரி சொன்னால் நாங்கள் பயந்துருவோமா? என்ன அவர் பேரை சொல்லிட்டு, அவர் எங்கள் அண்ணன்டா, அவர் பேரை சொல்லி எங்களை ஏமாத்திடலான்னு நினைக்கிறியா? டேய், உன்னை கொன்று போடணும், வாங்கடா. டேய், என்னது எனக்கு தெரியாமல் எனக்கு தம்பிங்களா?
சா நிறைய அப்படி முளைச்சிருக்குங்க போலே. வெட்டி வீசணும்னு நினைக்கிறேன். அடிங்க நானும் பார்த்துக்கிட்டேறியா. என்னடா பண்ணிருக்கீங்க? என்ன சர்க்கஸ் கட்டுறீங்களா? அடிக்க கூட வரல. ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லை. அத்தா அவங்களாம் பார்க்குறக்கே எனக்கு எரியுது. சா அப்படியே சொல்லிட்டு நம்ம தியாங் அதுக்கப்புறம் ஆக்ஷனில் தான் இறங்குறாரு. நீங்கள் இதெல்லாம் பயந்துக்கிட்டே அப்படியே அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அழுததில் உங்கள் ஃபேஸே செம்ம ரெட்டாக இருந்திருக்கும். அந்த லைட் வெளிச்சத்தில் ஒரு மாதிரி அப்படியே அந்த வாலில் சாஞ்சு கார்னரில் நின்றுட்டுருக்கீங்க நீங்கள். தியாங் அந்த பசங்களெல்லாம் அடிக்கல்ல சும்மா கை வச்சதுக்கே அவங்களாம் விழுந்திருப்பாங்க. ரொம்ப அப்படியே மட்டையாயிட்டு. ஸோ தியாங் அப்படியே அவங்கள பார்த்துட்டு உங்களை தான் மேலே திரும்பி பார்க்குறான். ஏய், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, வரதா இருந்தால் 9க்குள்ளார வந்துருன்னு. என்னடி பெரிய ஆளா நீ? அப்படியே சொல்லிட்டு அவன் அப்படியே உங்கள் பக்கத்தில் தான் வரான். நீங்கள் ஆல்ரெடி கார்னரில் தான் நின்றுட்டுருக்கீங்க அப்படியே மூக்கெல்லாம் உறிஞ்சிக்கிட்டே. ஏய், கேட்குறேன்ல, என்ன உன்னை எப்போ வர சொன்னேன்? எத்தனை மணிக்கு வந்திருக்க? டைம் 11க்கு மேலே போயிட்டுருக்கு. எப்போ தான் வருவியா? பொன்னாடி நீலாம். இப்போ பாரு, பெரிய பருப்புன்னு நினச்சிட்ருக்கியா உன் மனசில்? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இப்படி நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சாரி. சாரியா? என்கிட்ட எதுக்கு மேடம் சாரி கேட்குறீங்க? யார் நீ? சொன்னால் கேட்க மாட்ட, நீ பாட்டுக்கு வெளியே வருவ. பெரிய ஆளா? அப்படியெல்லாம் இல்லை. இல்லை, தேங்க்யூ, நான் போகிறேன். ஏய், எப்படியே போகாத. ஐயோ, இவ்வளோ வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே சொல்லிட்டு அவனோட கோட்டை அப்படியே அவன் அவுத்து உங்ககிட்ட கொடுக்குறான். இந்தா, இதை போட்டுக்கோ. இல்லை, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், தேங்க்யூ, நான் கிளம்புறேன். ஏய் நில்றி, வார ஒருத்தி இப்படியே காட்டிக்கிட்டு போவ. அப்புறம் அங்கே ஒரு 5-6 பேர் வருவானுங்க. அவனுங்ககிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன சூப்பர் ஹீரோவா? நான் தாண்டி வில்லனே. என்ன? ஆமாம், எவ்வளோ அழகாக ரெடியாகி நீ வெளியே போவ. பார்க்குறவனுங்களாம் அப்படி தான் இருக்கும். மூடிக்கிட்டு போ, புரியுதா? இந்தா கோட்டை இப்படி இழுத்து போத்தணும், புரியுதில்ல? அவனே உங்களுக்கு அதையும் போட்டு விடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யார் இவன்? இவன் பாட்டுக்கு வரான், இவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசுகிறான். எப்படியே என் மூஞ்சி பார்த்துட்டே நிற்க போறியா? இல்லை இல்லை, தேங்க்யூ, நான் போகிறேன். ஓடி. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா? ஏய் வைத்தியமா நீ? பேசுகிற டைமா அது? வீட்டுக்கு போ. நம்மளே இறங்க வந்து பேசுனா இன்னும் நம்மளை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறான். திரும்பி பார்க்காம வந்துடுவோம். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. தியாங்க அவனோட காரில் ஏறிட்டு உங்கள் சைட்லேயே தான் அவன் அப்படியே கார்லேயே ரொம்ப மெதுவாக ஒட்டிக்கிட்டு வந்துட்டுருக்கான் பின்னாடி. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. இப்போ எதுக்கு என் பின்னாடியே வரீங்க என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு? ஐயா, இவ அப்படியே பெரிய உலகல்கி. இந்த ஏரியாலே கொஞ்சம் பார்க்குறதுக்கு சுமாராக இருக்க, அதுக்குன்னு உன் பின்னாடியே வந்துட்டுருப்பாங்களா? ஏய், உன்னை விட அழகான பொண்ணுங்களாம் நான் பார்த்துருக்கேன்டி. சும்மா போ. ஏதோ நான் போனதுக்கப்புறம் வேற எவனாவது உன்னை கற்பழிச்சிட்டானா அது ஏன் தலையாவனாவது உருட்ட போகிறானுங்க. அப்படி ஒன்றும் என்னை யாரும் ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்க வேண்டாம். தெரியுது என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. பிடிச்சிருக்கா? ஏய், யார் நீ? யார் நீ? உன்னை நான் இப்போ தான் பார்க்குறேன். பார்த்த உடனே பிடிச்சிருமா? உன்னெல்லாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அதுதான் உண்மை. கிளம்பு. அப்புறம் இப்படி அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படிலாம் போனா அப்படி எப்படி பேசுனீங்க? அப்படி இப்படிலாம் பேசினதும் சேஃப்டிக்காக. ஐயோ தாயே, உன் பின்னாடியே நான் வரமாட்டேன், நீ கிளம்பு. என்ன நான் அம்மா பேசுது? இதுக்கிட்டலாம் பேசினேன் பாரு, என்ன சொல்லணும்? அப்படியே சொல்லிட்டு தியாகம் அப்படியே திருப்பிட்டு போயிடுறான். என்ன பின்னாடி என்னோட சேஃப்டிக்காக வரேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அப்படியே நீங்கள் திரும்பினா கரெக்டாக நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்திருக்கீங்க. என் வீடு வந்துருச்சுன்னு தெரிஞ்சுதான் திருப்பிக்கிட்டானா? இதில் வேற என்னை பற்றி தெரியாது, எப்படியெல்லாம் உருட்ட வேண்டியது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்களோட வீட்டுக்குள்ளார போயிடுறீங்க. நீங்கள் அவனோட கோட்டை அப்படியே அவுத்துட்டு
அதை அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு தியாங் உங்களை காப்பாற்றினது இதெல்லாமே தான் ஞாபகம் வருது. ஆக்சுவலி நீ கொஞ்சம் நல்ல பையன்தான். கொஞ்சோண்டு இத்தனோண்டு ஒரு ₹1,000 நீ நல்லவன் தான். ஆனால் அதுக்குன்னு உன்னை நான் போய் கட்டிக்க வேணாம், பண்ணவே மாட்டேன். ஆனால் உன்னை அப்படி பக்கத்தில் என் முன்னாடி வந்து என்கிட்ட எவ்வளோ லேட்டாக வருவியான்னு கோச்சிக்கிட்டு அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருந்த அந்த ஒரு மொமெண்ட்டில் உன்னை அவ்வளோ பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன மாதிரி ஹேண்ட்ஸமாக தான் இருக்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு பெட்லேயே படுத்து தூங்கிடுறீங்க அவனோட கோட்டோட. நெக்ஸ்ட் டே உங்கள் ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்பயும் போல் அங்கே வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏய் ஒயன், என்ன இந்த கோட்டையை பார்த்துக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை, இந்த கோட் ஒருத்தங்களோடது. யாரோடது? தியாங்கோடது. என்னது தியாங்கா? என்ன சொல்கிற? நம்ம ஸ்ட்ரீட்டோட கேங்ஸ்டரு, ஒரு பேட் பாய், அவனோடதா? அவனோடது. அது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? நேற்று தான். நேத்தா? என்னடி சொல்கிறா இவ? எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ, இவ கூட ஃப்ரெண்டானதே தப்பாக இருக்கும் போலையே. கடைசியில் நம்மளை மர்டர் பண்ணிடுவா போல. ஹே, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நான் முன்னாடி அப்படி தான் நினச்சேன், தியாங் ரொம்ப கெட்ட பையன் அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் இல்லவே இல்லை தெரியுமா. அவன் ரொம்ப நல்ல பையன்டி. உங்களுக்கு தெரியல, நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஏய், நீ என்ன இதை இவ்வளோ ட்ராமாட்டிக்காக சொல்கிற? என்ன நடக்குது ஒயன்? ஒன்றும் நடக்கலை. இப்போ பாரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் பால்கனி விண்டோ ஓப்பன் பண்ணி கீழே பார்க்குறீங்க. நம்ம தியாங் அவன் காரில் வெளியே நின்றுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கி நின்றுட்டு இருந்திருப்பான். தியாங்ஷி அப்படின்னு நீங்கள் கத்த, அவன் அப்படியே மாலை திரும்பி பார்க்குறான். டேய், என்னடா நடக்குது? யாரா அந்த பொண்ணு? உன் பேரை சொல்லலாம் கூப்பிட்றா. இந்த ஸ்ட்ரீட்டில் யாருமே உன் பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்களே. என்ன நடக்குது தியாங்கா? உங்கள் கோட் அது என்கிட்ட தான் இருக்குது. 8ங்கும் போது வாங்கிக்கோங்க, பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிடுறீங்க திரும்ப. ஏ ஒயன், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? தியாங்னு கத்தி கூப்பிடுற. ஐயோ போச்சு, உன்னை அவன் விழவே மாட்டான். ஹே, இப்போ எதுக்கெல்லாம் பயப்படுறீங்க? நான் அவன்கிட்ட பேசியிருந்திருக்கேன், அவன் பக்கத்தில் இருந்திருக்கேன். என்னது பக்கத்தில் இருந்திருக்கியா? ஆமாம், இவ்வளோதான் தூரம் இருக்கும். இப்படி கிட்டக்க அவனை பார்த்தேன். அவ்வளோ அழகாக இருந்தான் தெரியுமா. ஏன் ஒயன், உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அவனை கல்யாணம் பண்ண மாட்டேன், அவன் அப்படி இப்படி, அவனுக்கும் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது அப்படின்னு நேற்று தான் அவனை பற்றி நல்லா பொழிஞ்சு வீசினேன். அது அவனை பற்றி தெரியாமல் இருக்கும்போது. ஆனால் இப்போது அவனை பற்றி தான் எனக்கு தெரிஞ்சிருச்சே. அப்படி என்ன தெரிஞ்சது? ஒரு நைட்டில் என்ன தெரிஞ்சது அவனை பற்றி? அது அவனுக்கு பிடிச்சவங்களுக்காக அவன் என்ன வேணால் செய்வான்னு. உனக்கு என்ன செஞ்சான்? ஒன்றும் இல்லை, என்னை ஒரு 3 பசங்க வந்து அப்யூஸ் பண்ண பார்த்தாங்க. அப்போ தியாங் தான் வந்து என்னை காப்பாற்றினான். அப்புறம் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடாத, நம்ம ஏரியாவிலே கொஞ்சம் பார்க்குறக்கு சுமாராக நீ தான் இருக்க, அதனால இந்த கோட்டை வச்சுக்கோன்னு கோட்டை போட்டு விட்டான். டேய் தியாங்கா, என்னடா நடக்குது? சீக்கிரம் சொல்கிறா. அந்த பொண்ணு பாட்டுக்கு 8க்கு வாங்குறா, நீ ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிற. என்னமோ நடக்குதுடா. இரு, ஜின்யாவுக்கு கால் பண்ணி சொன்னாதான் அதெல்லாம் செட் ஆகும். டேய் சென்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ அண்ணனுக்கு கூட கால் பண்ணி சொல்லு. ஆனால் ஷானிக்கு மட்டும் சொல்லிடாதடா. என்னன்னே தெரியாமல் பொண்ணு பார்க்குற வேலை கூட பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நேற்று நைட் பார்த்தேன், ஒரு 3 பசங்க அவளிட தப்பாக நடந்துக்க பார்த்தாங்க. அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் விட்டேன். கோட்டை கொடுத்ததுக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறா, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் கிடையாது. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் முதல்ல போய் எங்கள் அண்ணன்ட்டையும் அண்ணிட்டையும் சொல்கிறத நிறுத்து, புரியுதா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ன நடந்துட்டுருக்கேன் என்னை சுற்றி அப்படிங்கிறதெல்லாம் எங்கள் அண்ணா அன்றைக்கி எப்படி தெரியுதுன்னா இவனை வச்சு தான் இல்லை. டே அது ஏன்டா என் கழுத்தை பிடிக்கிற? அப்படிலாம் இல்லை மச்சான், நான் சும்மா சொல்லி பார்த்தேன், மற்றபடி எதுவும் கிடையாது. அப்படிங்கிற சேர்றா, உன்னை நான் நம்ப முடியாது. ஒரு 2 போட்டு அதுக்கப்புறம் அனுப்புகிறேன். என்னது போட போறியா? டேய் நோ, தப்பாக இருக்கேண்ணா, தப்பாக இருக்கே. டேய் அடங்குடா. என்னை கலாய்கிறக்கு ஏதாவது கிடச்சிருச்சுன்னா வச்சு முடிக்கிறானுங்க.
இவனுங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு சுற்றுறேன் பாரு. ஐயா ஓவராக சடைஞ்சிக்காத மாமே. 8 மணிக்காக கூப்பிட்றாங்கோ. கொட்டை மட்டும் கொடுப்பாங்களா இல்லை? டேய் சின்சா போதும் அடங்கு, வா கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு தியாங் அங்கேருந்து போயிடுறான். இந்த சைட் நீங்கள் தியாங்கோட போகிறான்னு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபுல்லாக அவனை பற்றி அவன் எவ்வளோ நல்லவன் அப்படின்னு லெக்சர் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஒரு பாயிண்டில் செம்ம கோவம் வந்திருக்கும். ஏய் சும்மா ஒரு நாள் பேசிட்டு இவ ஏதோ அவன் மட்டும்தான் இந்த உலகத்துலேயே நல்ல கரெக்டான ஆம்பளை மாதிரி பண்ணிகிட்ருக்காடி. ஏய் இல்லை, நான் கரெக்டான ஆம்பளையெல்லாம் நான் பார்க்கல, பட் ஆனால் அதில் அவனும் ஒருத்தன்னு சொல்ல வரேன். உங்களுக்கு புரியவே இல்லடி. வயன் டைம் ஆயிடுச்சு, கோட் கொடுக்குறேன்னு சொன்னல, போயிட்டு என்ன நடந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லு, நாங்கள் கிளம்புறோம். இன்னைக்கு காதை நல்லா வச்சு அறுத்துட்டா தியாங்கோட புராணமே பாடி. ஹேய் நீங்களும் எதுக்கு தியாங் சொல்கிறீங்க? அண்ணா சொல்லணும், புரியுதா? ஓ எங்களுக்கு இப்போ அவன் அண்ணா மாறிட்டானா? சரி, நாங்கள் அவங்கள அண்ணானே கூப்பிடுறோம், நீங்கள் போங்க அண்ணி. என்னை வச்சு கலாய்க்கிறதே அவளுங்க வேலையாக வச்சுருக்காளுங்க. டைம் ஆல்ரெடி ஆயிடுச்சா? உன்னை நான் இப்போ கொடுக்கணுமா? அவன்கிட்ட நான் ஏன் உன்னை கொடுக்குறேன்னு சொன்னேன்? அது என்கிட்டே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே வெளியே போகிறீங்க. தியாங்கோட கார் வெளியே அப்படியே தனியாக நின்றுட்டுருக்கு. அதை பார்த்த உடனே தியாங் அதுக்கு பக்கத்தில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டுவர்ட்ஸ் தி கார் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சடனாக ஒரு கை வந்து உங்களை ஒரு சந்துக்குள்ளார இழுக்குது. தியாங் அப்படின்னு நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு பயந்துக்கிட்டே அவன் பேரை சொல்லி கத்திருந்துருப்பீங்க. ஏய் நான் தாண்டி, அமைதியார். தியாங் என்ன என்ன நடக்குது? ஏய் அமைதியாருன்னு சொன்னேன். இறி ஒரு நிமிஷம் இரு. இந்த சைடு என் எனிமீஸ்லாம் சுற்றிட்டுருக்கானுங்க, போனதுக்கப்புறமா வெளியே விடுறேன். ஆனால் தியாங் உனக்கே இவ்வளோ எனிமீஸ் இருக்காங்க? ஏன்னா நான் பண்ணுற வேலை அப்படி. பண்ணாத. என்ன? அந்த வேலை வேண்டாம். ஏய் பைத்தியமானது, யார் நீ சொன்னால் நான் ஏண்டி கேட்கணும்? இல்லாத சொல்லக்கூடாது தான், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. என்ன பயமாக இருக்கு? என்கிட்ட பேசுகிறதுக்கு பயமாக இருக்கா? இல்லை அதுக்கு இல்லை, இந்த வேலை உனக்கு செட் ஆகாது. அது எப்படி நீ சொல்கிற? இல்லை விட, நான் சொல்லலை. இவ்வளோ பக்கத்தில் ஏன் ஒரு மாதிரி இருக்கா? இவ்வளோ பக்கத்துலலாம் யாரையும் நீ பார்த்தது இல்லையா என்ன? நிஜமா எந்த பையனும் பார்த்ததில்ல, ப்ராமிஸ். ஓ அப்போது அந்த மாதிரி ஒரு பையன் நான் தான் முதல்ல நினைக்கிறேன். சரி இரு, அவனுங்க போயிட்டானுங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு அவன் அப்படியே எட்டி பார்த்துருந்துருப்பான். அப்போ கரெக்டாக அவனோட நெக் உங்களோட நோஸ் கிட்டே ஹிட்டாக இருந்திருக்கும். அவனுங்க போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன், நீ வா வெளியே வா அப்படின்னு அவன் உங்கள் கையை பிடிச்சி வெளியே இழுக்கிறான். அவங்க பிடிக்கும்போது வலிச்சது, ஆனால் நீ இவ்வளோ ஹார்ஷாக பிடிச்சோ எனக்கு வலிக்கலை. ஏன்னு தெரியல. நீங்கள் இப்படி நினச்சிக்கிட்டே அவன் பின்னாடி போகிறீங்க. அவன் திரும்பிட்டு ஏய் குட்ரி. என்னது? கோட்டை குட்ரி, அதுக்கு தானே வர சொன்னேன். ஆமாம்ல, அது இப்போ கொடுக்கணுமா? உங்ககிட்ட வேறு எந்த கோட்டும் இல்லையா? ஏய் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கோட் செல்லர் மாதிரி இருக்கா? மூடிட்டு என் கோட்டை கொடு. சரி இந்தா. சரி நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வா. பாய் தியாங் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு மறுபடியும் வரீங்க. இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டே ரொம்ப ப்ளெஸ்ஃபுல்லாக நீங்கள் தூங்கிடுறீங்க. அது நெக்ஸ்ட் டே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எனக்கு என்னவோ ஒரு மாதிரி தியாங்கிட்ட தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நான் நினச்சேன்டி, நீ நேற்று அப்படிலாம் நீ அவனை பற்றி புகழ்ந்து தள்ளும் போதே நான் நினச்சேன். சாரி தியாங் அண்ணா தியாங் அண்ணா பற்றி நீ யோசிக்கும் போதே நான் நினச்சேன், கண்டிப்பாக உனக்கு அவர் மேலே லவ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது லவ் தானா? ஆமாம் இது லவ் தான். மேபி இது அட்ராக்ஷனாக கூட இருக்கலாம் இல்லையா? சரி சொல்லு, வேறு ஏதாவது பொண்ணு தியாங்கிட்ட நீ பேசின மாதிரி பேசினா உனக்கு எப்படி இருக்கும்?
அப்படி பேசி தான் பார்க்கட்டுமே, நானே அப்புறம் ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆகிடுவேன். அந்தளவுக்கு பொசசிவ் வருதா, அப்போ கண்டிப்பாக உனக்கு அவன் மேலே லவ் இருக்குது அப்படிங்கிற. ஆனால் நான் போய் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணால் அவன் என்ன நினைப்பான்? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். ஆ, ஒத்துக்க மாட்டானா? அப்போ நான் போய் ப்ரப்போஸ் பண்ணல. ஏய், அவள் சும்மா சொல்கிறா. அவனுக்கும் மேபி உன்னை பிடிச்சிருந்துருக்கலாம் இல்லையா? அவனுக்கு கோட்டெல்லாம் தந்திருக்கான், உன்னை ப்ரொடெக்டிவாக பார்த்துருக்கான். ஆ, அதுவும் இருக்குல்ல. இருக்குமோ? வயன், நான் சொல்கிறத கேளு சரியா? டபுள் தாட்ஸ்லாம் வச்சுக்காத. உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, போய் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிப்பாரு. அவன் என்ன சொல்கிறாங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா? ஏன், அவன் கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னானா என்ன பண்ணுறது? சொல்ல மாட்டான். நீ வேற கொஞ்சம் அமைதியாரு. அவளை ரொம்ப குழப்பாத. வயன், நீ கிளம்பு. இல்லை ஆனால். ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, போடி. சரி, ஓகே. ஆனால் தியாங், அவன் ஓகே சொல்லிடணும். அவன் கண்டிப்பாக ஓகே சொல்லிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறீங்க. தியாங் எப்பயும் போல் ஈவினிங் டைம் அவன் அந்த சைடு வந்திருப்பான். அப்போ நீங்கள் தியாங்கோட காரை அப்படியே ஸ்டாப் பண்ண வச்சு, தியாங், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏய், யாரீ நீ வந்து அப்படியே கார் முன்னாடி விழுகிற? செத்துட்டானா என்ன பண்ணுறது? டே மச்சான், காம் டவுன்ரா. அதான் பிரேக் போட்டோம்ல, அந்த புள்ளைய பிடிச்சி திட்டாத. எதுக்கு அந்த புள்ள வந்து இப்படி நிற்கிது? அதான் தெரில. யோ, இதுக்கு தான் கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்கங்கிறது. டே, என்னடா இப்படி சொல்கிற? தியாங், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஏங்கிட்டியா? யோ, எனக்கு வேறு டைம் ஆச்சு. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஆ, இல்லை தியாங், இது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி. இப்போ சொல்லியே ஆகணும். டேய், அந்த பொண்ணு தான் சொல்கிறேன்னு சொல்லுதில்ல, அப்படியே வெளியே போய் நின்று கேட்டதுக்கப்புறம் வந்துடுறா. ஐயோ, இவனுங்க வார. சரி இறி வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த காரை ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வந்து உங்களுக்காக தான் நிற்கிறான். தியாங் இன்னும் கொஞ்சம் தள்ளி, ரொம்ப சீக்ரெட் அதான். ஐயோ, இவ வேற ஒருத்தி. ஏய், என்னென்னு சீக்கிரமாக சொல்கிறீ. அது தியாங், தியாங், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? அப்படியா? சரி, எனக்கு ஒன்று பிடிக்கல, கிளம்பு. ஆ, தியாங், என்ன நீ? பிடிச்சிருக்குன்னா நார்மலாக இல்லை, நார்மலாக பிடிக்கல. பிடிக்கலையா? என்ன சொல்கிற நீ? பிடிச்சிருக்கா பிடிக்கலையாடி? ஆ, பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஐம் இன் லவ் வித் யூ. ஏய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆ, தியாங், கோவப்படாத. நிஜமா எனக்கு தோன்றதை சொன்ன. ஐ ஹாவ் ஃபீலிங்ஸ் ஃபார் யூன்னு நீ யோசிச்சு பதில் சொல்லு சரியா? இப்போவே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் போகிறேன். ஏய், நில்றி. நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. நான் என்ன ஃபீலில் இருக்கேன்? நான் மாஃபியா, ஒரு கேங்ஸ்டர்னு தெரிஞ்சுமா இவங்கிட்ட ஐ லவ் யூ சொல்கிறா? பைத்தியமாக இருப்பா போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தியாங் அப்படியே உன்னோட காருக்குள்ளே வந்து சீட் பெல்ட்டை போட்டுட்டு இருக்கும்போது, டேய் மச்சான், என்னடா ஊரில் ஏரியா பசங்களாம் சொல்லிட்டுருக்காங்க, என்ன என்ன உன்னோட பொண்டாட்டின்னு ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சிருக்கா போல். அப்படியா? என்ன லவ் பண்ணுறாளா? ஆமாண்டா, அப்படி தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா மாமே? டேய், நான்லாம் யோசிக்கவே இல்லை. இல்லை, நீ சொல்லு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு லவ் யூ சொல்கிறா, உனக்கு சான்ஸ் கிடச்சா ஒத்துக்குவியா மாட்டியா? ஒத்துக்குவேன் தான், ஆனால் ஒத்துக்க மாட்டேன். என்னடா என்ன சொல்கிற? இல்லை, என்னோட ஒர்க்குக்கு இதெல்லாம் செட் ஆகாது. டேய், யோசிச்சு தான் சொல்கிறியா? அந்த பொண்ணு அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குடா. நான் நல்லா விசாரிச்சிட்டேன். அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் லவ் கூட இல்லை. மேபி நீ தான் அவளோட ஃபர்ஸ்ட் லவ்வாக இருப்ப. என்னடா அப்படி சொல்கிற? இந்த மாதிரி பொண்ணெலாம் பார்க்கவே முடியாது தியாங்கா. டேய், எனக்கு நல்லாவே புரியுது. அவள் ஒவ்வொரு டைமும் என்கிட்ட பேசும்போது பதட்டப்படுறதும், ஒவ்வொரு டைமும் என்னை பார்க்கும்போது ஒரு ஹோப்போடு பார்க்குறதும், என் பக்கத்தில் வந்து நெய்யணும்னு நினைக்கிறதும் தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? என் ஒர்க்குக்கு என்னாலே உயிரோடு இருப்பேனான்னு சொல்ல முடியாது. அவளை வேற லவ் பண்ணுறேன்னு ஏற்றி விட்டு எல்லாம் செட் ஆகாதுடா. செட் ஆகாது, சுத்தமாக செட் ஆகாது. ஆ, கிளம்பலாம். இதுக்கப்புறம் இந்த ஏரியா வேணாம், நம்மளுக்கு வேறு பேஸ்மெண்ட் பாரு, வேறு ஏரியாவுக்கு போய்க்கலாம். டேய், அதுக்கு நீ ஏரியாலாம் மாற்ற முடியாதுடா, இங்கே தான்டா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். டேய்,
நான் தான் சொல்கிறேன்ல, வேறு ஏரியா பாரு. சரி மச்சான் பார்த்துடலாம். தியாங் அப்படியே அவனோட காரை எடுக்கிறான். அவன் வீட்டுக்கு விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஃபுல்லாகவே உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்கான் நம்ம பையன். அவளுக்கு ஏன் எனக்கு பிடிச்சிது? அவகிட்ட நான் சிரித்து கூட பேசினது கிடையாது. எதை பார்த்து அவளுக்கு பிடிச்சதுன்னு தெரில. ஆனால் இதெல்லாம் சுத்தமாக நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. இல்லடி, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பட் ஸ்டில் இருந்துமே உங்கள் கூட க்யூட்டாக நடந்த அந்த மூமெண்ட்ஸ்லாம் யோசித்து பார்க்குறான். நீங்கள் இந்த சைட் தியாங் கண்டிப்பாக எஸ் சொல்லிடுவான் அப்படின்னு நினச்சி படுத்து தூங்கியிருந்திருப்பீங்க. த நெக்ஸ்ட் டே நீங்கள் தியாங்க்கு வெயிட் பண்ணால் தியாங் அந்த சைடு சுத்தமாக வரல. அவனோட கார் சத்தம் கூட உங்களுக்கு கேட்கல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க, வயன் உனக்கு தெரியுமா, தியாங் அவனோட பேஸ்மெண்ட் ஏரியாவை வேறு ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணிட்டானா. இந்த சைடு இதுக்கப்புறம் வரவே மாட்டான். நம்ம ஏரியா விட்டு எப்படியோ போயிட்டான். கடவுளே, இதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாம். பைத்தியமா நீ? அவன் இருக்கிறது கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அவன் இருக்க போய் தான் நம்ம ஏரியா கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தது. அவன் போயிட்டான். எனக்கு ஓகேவா இல்லையான்னு கூட சொல்லலை. நான் இப்போ என்ன பண்ணுறது? அவனை எப்படி நான் காண்டாக்ட் பண்ணுறது? வயன் புரியுதுடி, அழுகாத. நம்ம வேணா அவரோட ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? அவராச்சும் இங்கே வருவாரா தெரியல. தியாங் என்னை பிடிக்காம தான் என்கிட்ட நோன்னு டேரெக்டாக சொல்ல முடியாமல் தான் இப்படி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் இருக்கும். நான் அன்றைக்கே சொன்னேன்ல, தியாங் வேணான்னு தான் சொல்லுவான்னு. அவனுக்கு இதெல்லாம் செட் ஆகாது. அவனுக்கு சுத்தமாக லவ்னா என்னன்னு கூட தெரியாது. ஆமாம் வயன், நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத. தியாங் போனால் இன்னொருத்தனா? தியாங்கிட்ட ஃபீல் பண்ண மாதிரி வேறு எந்த பையன்கிட்டையும் நான் அப்படி ஃபீல் பண்ணதே கிடையாது. என்ன சொல்கிற? ஓடி, சரி விடு வயன், பார்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் அழுகாத. நம்மளுக்கு எப்படியாச்சும் ஆன்சர் தெரியும். நாங்கள் ஏதாவது பண்ண பார்க்குறோம். எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. தியாங் இதனால தான் போயிட்டான். எனக்கு அட்லீஸ்ட் கடைசியாக அவன் நோ சொல்கிறதையாச்சும் கேட்கணும் போல இருக்குது. வயன், அவன் இங்கே கேங்ஸ்டரில். இவன் இந்த சைடு அந்த சைடு வரும்போது இங்கே ஒரு ஸ்பை வச்சுருப்பான், எந்த டைமுக்கு வரணும் வரலன்னு. அவன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். அவன்கிட்டேருந்து தியாங்கோட நம்பர் வேணும்னு வாங்கி வச்சுருந்தேன், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு. நான் வேணா உனக்கு அவனோட நம்பர் தரவா? பேசி பார்க்குறியா? அப்படியா? கூட நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படியே சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவகிட்டேருந்து நம்பர் வாங்கி டயல் பண்ணுறீங்க. அப்போ ரிங் போயிட்டுருக்கு. என்னடி, எடுக்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப நேரம் ரிங் போகுது, கட் ஆகிடுச்சு. அவன் ஏன் எடுக்க மாட்டேங்கிறான்? நீ ட்ரை பண்ணி பாரு. அவன் ஏதாவது ஒர்க்கில் இருப்பான். இன்னும் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாரு. சரி, ஓகே. ரிங் போகுது. ஆனால் தியாங் இந்த டைம் எடுத்திருந்துருப்பான். ஹலோ, யார்? தியாங். உங்களோட வாய்ஸ் கேட்டவுடனே தியாங்க்கு தெரிஞ்சிருக்கும் அது நீங்கள் தானே. அவன் எதுவுமே சொல்லாமல், தியாங் நான் சொல்ல வர்றது கொஞ்சம் அமைதியாக கேளு. உனக்கு என்ன பிடிக்கலையா? அதான் பிடிக்கலன்னு சொன்னல. ஏன் பிடிக்கல? அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சுத்தமாக பிடிக்கலையா? பிடிக்கலடி. என்னால் தான் ஏரியா மாற்றினியா? ஆமாம், அது என்ன இப்போ? மூடிட்டு காலவை அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணியிருந்திருப்பான். தியாங்க் இங்கே ஒரு மாதிரி கில்ட்டாக இருந்திருக்கும். அவனுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, பட் ஆனால் உங்களை ஹர்ட் பண்ணிவிடுவோமோன்னு அவனுக்கு பயம். நீங்கள் இந்த சைடு இதே நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. இப்படியே டேஸ் போயிருந்திருக்கோம். நீங்கள் சாதாரணமாக அப்படியே ரொம்ப ஃபன்னியான வேலை தியாங் தான் என்னோடய புருஷன்னு உங்கள் ஸ்ட்ரீட்குள்ளார சொல்லியிருந்திருப்பீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது. உங்கள் அம்மா அப்பாவுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருது. வயன், நீ இப்படி பண்ணுவ நான் நினச்சி கூட பார்க்கல. இல்லை அப்பா, அது இல்லை, நான் சும்மா விளையாட்டுக்கு தான்ப்பா சொன்னேன். ஏண்டி, எதில் விளையாடுறதுன்னு உனக்கு தெரியாதா? ஐயோ, இந்த பொண்ணை நினச்சா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க. எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. வயன், நெக்ஸ்ட் வீக்கே உனக்கு கல்யாணம். இப்படி சொல்கிறது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் உனக்கு சுத்தமாக புரியல. எல்லாமே விளையாட்டுத்தனமாகவே இருக்கா? சே. இல்லைப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். எனக்கு தியாங் வேண்டாம். அவனுக்கு என்ன பிடிக்கல. அவனுக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலம்மா. நீ தெரிஞ்சுதான் பேசுகிறியா வயன்? அவர் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டரு. ஐயோ,
அந்த பொறிக்கு பையனுக்கெலாம் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? இது சுத்தமாக வேலைக்காகாது வயன், நீ என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ கூட உங்களுக்கு தியாங் தான் ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது. நீ இப்போ மட்டும் பக்கத்தில் இருந்திருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? நீ ஓகே சொல்லியிருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஆனால் உனக்கு தான் என்ன பிடிக்கல. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தியாங். நீ அந்த வேலையே கட்டிக்கிட்ட ஆள் அப்படி சொல்லிட்டு நீங்கள் இதுதான் நம்ம ஃபேட் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே உட்காந்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் நடந்திருக்கும். அது அங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே பேசியிருந்துருப்பாங்க. இந்த சைட் நம்ம தியாங்கிட்ட வந்து, டே மச்சான், உங்ககிட்ட லவ்யூன்னு சொன்னால நம்ம ஒயனா சேர்றா அந்த பொண்ணு அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுடா. இல்லை புரியல, என்னது? அதான்டா, நான் தமிழில் தானே சொல்கிறேன், உனக்கு புரியலையா? இல்லை, அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, அதுவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக, யாருன்னே தெரியாதவங்க கூட. ஏன்டா அவளை கட்டாயப்படுத்துகிறாங்க? ஏன்டா நீக்க வச்சுக்கிற? ஏதோ அந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி. விடுறா, உனக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்கலல்ல, அப்புறம் எவன் வந்து வாழ்ந்தா என்ன அவ கூட? அவளையாவது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா? ஆமாண்டா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அவங்க அம்மா அப்பா கூட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்களாம், ஆனால் அவள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அப்படியா? சரி, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்? நீ வா, நம்ம வேலையை பார்ப்போம். இல்லைடா, நிஜமாலுமே அந்த பொண்ணை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்களோ? அது எதுக்குடா உனக்கு? நீ எதுக்குடா ஃபீல் பண்ணிகிட்ருக்க? விடு, நான் தெரியாதனமாக சொல்லிட்டேன். உனக்கு தான் அந்த பொண்ணை பற்றி கேட்டாலே கடுப்பாக இருக்குமே. விடு வேணாம். இல்லைடா, அப்படிலாம் இல்லை, நிஜமாலுமே ஃபோர்ஸ் பண்ணாங்களா? ஆமாம் மச்சான், இத்தனை டைம் சொல்கிறது, ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. அவளாக பிடிச்சலாம் அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலை. அவளுக்கு தான் உன்னை பிடிச்சிருக்கே, அப்புறம் எப்படி இன்னொரு பையனுக்கு ஓகே சொல்லுவா? ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு இது தெரிஞ்சு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு அவள் சொன்னது தெரிஞ்சு அதுக்கு தான் ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னாலையா? உன்னால தான். சரியா, இதுக்கப்புறம் அவளை பற்றி பேச வேணாம். அவள் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும். உனக்கு போய் லவ் யூ சொன்னா பற்றியா? அதுதான் அவள் பண்ண பெரிய தப்பே. சேர்றா, விடு, வா நம்ம வகை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸ் அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருந்துருப்பான். தியாங்க்கு இதுவே ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்திருக்கும். அவனுக்கு உங்களை ஆக்சுவலியாக பிடிச்சிருந்துருக்கும் இல்லையா? பட் இப்போது உங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு கேட்குறதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவனால் அதை ஏற்றுக்க கூட முடியல. டே சின்ஸா, எப்படா மேரேஜ்? அது எதுக்குடா உனக்கு? என்ன, அந்த பொண்ணு வந்து உனக்கு இன்விடேஷன் கொடுக்கணுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறியா என்ன? இல்லைடா, நான் சீரியஸாக கேட்குறேன், எப்போ மேரேஜ்? என்ன ஒரு 3 days இருக்குன்னு நினைக்கிறேன் கல்யாணத்துக்கு. 3 days தான் இருக்கா? ஆமாண்டா, 3 days தான் இருக்குது. என்னால் அவளை இப்படி பார்க்க முடியாதுடா. டேய், நீ எங்கடா அவளை பார்க்க போகிற? அவன் புருஷன்தான் வச்சு பார்க்க போகிறான். எவன் கொடுத்து வச்சுருக்கானோ? டேய் சின்ஸா, இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, கடுப்பு முன்னையாகுது. டேய், பெத்துக்கிடா நீ இப்படி ஆயிப்பாகிற? சொல்ல வந்ததா சொன்னேன், இது ஏன் உனக்கு பொசசிவ் ஆகுது? நான் லவ் பண்ணுறியா? ஆமாண்டா, பண்ணுறேன். டேய் தியாங்கா, நீயா இது? நானே தான். என்னால் அவளை விட முடியாது. அவள் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது. டேய், இப்படிலாம் சொன்னால் என் மூச்சாவ பேச்சாவ பேர் சொல்லும் அழகவன்லாம் அவளும் பிஜிஎம் போடுறதுக்கு இங்கே இல்லை. அதுக்கெல்லாம் சாயை கூப்பிட முடியாது. டேய், சொன்னால் புரிஞ்சுக்கோ, எனக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் இதை கேட்டதுக்கப்புறமா ஒழுங்காகவே இருக்க முடியல, ஒரு மாதிரி இருக்கு. இல்லைடா, அண்ணா அண்ணிக்கிட்ட சொல்ல போகிறேன். அப்புறம் அவளோட மேரேஜ் டேட்லேயே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். டேய் மச்சான், ஃபிக்ஸ்டா? பக்காவாடா? டேய் பக்காடா. அப்புறம் என்ன, போட்டுற வேண்டியதான் ஒரு பாயாசத்தை அவளோட புருஷனுக்கு. இல்லை சாரி, நீ தானே புருஷன். இந்த கெஸ்ட் ரோலுக்கு கவலைப்படாத, தூக்கிட்டா போச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே சின்ஸ் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறான். உங்களுக்கு இங்கே மேரேஜ் டே அன்னைக்கு ரொம்ப அப்படி பிரைடல் ஸ்டைலெல்லாம் மேக்கப் பண்ணி விட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு இங்கே ஹாப்பினஸ்ஸே இல்லை. நீங்கள் தியாக தான் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ கூட எதையும் மாற்ற முடியாதுல்ல. இதுதான் என்னோடய ஃபேட். ஆமாம், என்னால் இது எதையுமே மாற்ற முடியாது. என் லைஃப்பில் நீ வந்து எல்லா ரிஸ்க்லையும் என்னை விட்டுட்டு போகாமல் இருந்த. ஆனால்
இப்போ நீயே இல்லை, ஒரு மாதிரி இருக்கு தியாங்ப்பா. சரி, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு தான் என்னை பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க, நீங்கள் ஸ்டேஜில் போயிட்டு உட்காடுறீங்க. அங்கே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்போது ஒரு புல்லட் சவுண்ட். அப்படியே பயந்துக்கிட்டே எல்லோரும் திரும்பி பார்த்தா நம்ம தியாங் தான் அங்கே நிற்கிறான். உங்களை பார்த்துக்கிட்டே அவனோட ஐஸ் செம்ம ரெட்டாக இருக்குது. நீங்கள் தியாங்க பார்த்த உடனே உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஐஸில் அவ்வளோ டியர்ஸ் வருது. நீங்கள் அவனை ஹாப்பியாக பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே கீழே இறங்கி ஃபாஸ்ட்டாக அவனை நோக்கி ஓடுறீங்க. தியாங் உங்களை பார்த்துக்கிட்டே அப்படியே அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கான். தியாங், என்ன கடைசியாக யாரை கல்யாணம் பண்ண போகிறேன்னு பார்க்கலான்னு வந்தியா? ஆனால் நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஒன்று பார்த்துட்டேன்ல. ஏய் மயிரே அப்படின்னு உங்கள் கையை பிடிக்கிறான். என்ன என்ன நீ கையெல்லாம் பிடிக்கிற? ஏன் என் பொண்டாட்டி கையை நான் பிடிக்கூடாதா? ஏங்க பாரி, என்னால் வில்லன் ரோல் கூட பண்ண முடியும், ஆனால் கெஸ்ட் ரோல்லாம் பண்ண முடியாது. நீ பாட்டுக்கு அவனுக்காவது தலையை காட்டிட்டு உட்காந்துக்குவ, நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? உனக்கு தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டேல. அப்போ பிடிக்கல, எப்போ பிடிச்சிருக்கு? உனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ நான் உனக்கு தலையை காட்டணுமா? ஏய் அப்படிலாம் இல்லை, ஆனால் எனக்குனா நீ காட்டிதான் ஆகணும். வாடி கல்யாணம் பண்ணிக்கலாவா? தியாங்க என்னை விட, எல்லாரும் பார்க்குறாங்க. ஏய் உனக்கு தான் என்ன பிடிச்சிருக்குல்ல? அங்கே யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக சொல்லணும்னு நினச்சா, இப்போ எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்கு, உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏய் அந்த ப்ராப்பர்ட்டி அங்கேருந்து தூக்குங்கடா. எது ப்ராப்பர்ட்டியா? ப்ரோ நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்கள் உட்காண்ட்ருக்கேன் அப்படிங்க. அதான் சொல்லிட்டுருக்காருல சார், மூடிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி அங்கே உட்காண்ட்ருக்க பையனை கீழே இறக்கி விட்டுறாங்க. தேங்க அவங்க உட்காந்துட்டு, மமோய் எங்கள் பாரு, நான் கெட்டவன் தான், ஆனால் உன் பிள்ளைய நல்லா பார்த்துக்குவேன். அந்தளவுக்கு கெட்டவனாக இருந்தால் போதுமா? நீ என்ன வேணா நினச்சிக்கோ, ஆனால் உன் பிள்ளைய தங்கமாக வச்சு தாங்குவேன், புரியுதில்ல? அப்புறம் எங்களுக்கு உன் பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக வேணும், பார்த்து பண்ணு. இங்கே உங்களுக்கும் தேவனுக்கும் கல்யாணமே நடந்திருக்கும். உங்களுக்கு இதில் ஒரு வகையில் ஹாப்பி தான். பட் ஸ்டில் இருந்துமே உங்களை வேணான்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் கோவமாக இருக்குது. தியாங் இப்போது உங்களை அவனோட மனுஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான், நீங்கள் அமைதியாக வரீங்க. பொண்டாட்டி அம்மால கோத்தில் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடி. எப்படிலாம் மூஞ்சி வேகாதுன்னா பார்க்குற அழகா இருக்க, அப்புறம் கார்லேயே முடிச்சு விட்டுற போகிறேன். தியாங் உனக்கு இப்படிலாம் பேசுகிறதுக்கு எப்படி தான் வார்த்தை வருதுன்னு தெரியல. என்ன பிடிக்கலன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ண? ஏய் அதே சொல்லிட்டுருக்காதடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. நம்ம வீடு வந்துருச்சு, வா இறங்கு. என்னாலலாம் இறங்க முடியாது, இவன் கூட நான் எதுக்கு வந்தேன்னு இருக்கு எனக்கு. வேணவே வேணாம், இவன் நம்மளுக்கு சுத்தமாக செட் ஆக மாட்டான். ஏன்? ஆமாம், இந்த மாதிரி பொறுக்கெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்குவா? ஆனால் நான் பண்ணிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படி நீங்கள் காருக்குள்ளே உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க. நம்ம தியாங் அதுக்குள்ளார கார்லேருந்து வெளியே வந்து உங்கள் கார் டோரை ஓப்பன் பண்ணுறான். இப்போ நீ இறங்குறியா? இல்லை மாட்டேன், இறங்கவே மாட்டேன் தியாங், நான் இங்கே இருந்துக்கிறேன், நீ போ. ஏய் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரைடல் ஸ்டைலில் அந்த கார்லேருந்து தூக்குறான். தியாங் என்ன பண்ணுற? ஏய் பார்த்தா தெரில, என் பொண்டாட்டியும் நான் தூக்குறேன், என்னடி ஓவரா சினுங்கிற? என்ன நான் உன்னை தொடர்றது உனக்கு பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு, ஆனால் வேண்டாம். வேண்டாமா? எனக்கு வேணும், நீ வா. தியாங் உங்களை அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போகிறான். தென் உங்கள் ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு உங்களை அப்படியே பெட்டில் தூக்கி போடுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. தியாங் நான் ஆல்ரெடி கோவத்தில் இருக்கேன், கையை வச்சா கடிச்சிருவேன். கடிச்சிருவியா? ஏய் நாடி இப்படி சொல்கிற? ஐயோ என்னையே பயமாக இருக்கு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனோட கோட்டை கழட்டிட்டு அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். தியாங் நான் பயந்துட்டேன் தெரியுமா, எங்கே அவனை மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிவிடுவணும்னு ரொம்ப பயந்துட்டேன். ஏய் அதான் நான் வந்துட்டேன்ல, இப்போ நீ அதிகலாம் கவலைப்படக்கூடாது. எவ்வளோ ரவுண்டு போவோம், எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரியாமல் தான் நீ அதுக்கு தான் கவலைப்படணும். தியாங் என்ன இந்த மூஞ்சிக்கெல்லாம் ரொமான்ஸ் வராதுன்னு நினச்சேன்,
என்னை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ்னால் இதாண்டி. எப்படி ரொமான்ஸ் பண்ணுறதுன்னு மாமா சொல்கிறேன், என்னை கற்றுக்க. ஆ அப்படி சொல்லிட்டு உங்களை அவன் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் அவனை ரொம்ப பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. தியாங் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லோவரில் வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டு அப்படியே ஹாஃப்லிட் ஐஸில், உனக்கு ஏன் என்னை விட்டுட்டு போகணும்னு தோணலை? அது எப்போ மட்டும் இல்லடி, முன்னாடியே எவ்வளோ க்ளோஸ்அப்பில் எவனையும் பார்க்கலன்னு சொன்னலை, அப்போவே எவ்வளோ பக்கத்தில் உன்னை வச்சு இப்படி ரசிக்கணும்னு தோணுச்சு. அதான் யாரால முடியும் இப்படி ஒரு பொண்ணை விட்டுட்டு போகிறதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக அப்படியே தர்ஸ் பண்ணுறான். எனக்கு இதெல்லாம் ஏதோ ட்ரீம் மாதிரி இருக்குது. அப்படி இருந்தால் தயவு செஞ்சு நீ எழுப்பிடாது, சரியா? ஃபீல் பண்ணுறல தெரியலையாடி? எப்படி வச்சு பண்ணிட்டுருக்கேன், ட்ரீம் மாதிரி தெரியுதா? இல்லடி, இதுதான் ஒரு ரியாலிட்டி, நான் தான் ஒரு ரியாலிட்டி, புரியுதா? ஆனால் நீ தான் என்னை ரிஜெக்ட் பண்ணிடல, அப்புறம் எப்படி மனசு மாறுச்சு? மனசெல்லாம் மாறல. அப்போது ஒரு பயம் இருந்தது, இந்த குட்டி ராட்சசிய ஏதாவது ஹர்ட் பண்ணிடுவேணும் அப்படின்னு. ஆனால் அந்த பையன்தான் என் காதல்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால இப்போ உங்களோட எப்படி பண்ணுறிய அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபாஸ்ட் பண்ணுறான். உங்களுக்குலாம் ஹெவன் மாதிரி ஃபீல் ஆகுது. அது இதுக்கப்புறம் பேசாதடி, நான் ஒரு மாதிரி மறந்துட்டுறேன். நீ அதை ஃபீல் பண்ண மட்டும் எனக்கு போதும். ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுறான். தென் அப்படியே உங்களோட செஸ்ஸில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறான் மத்தியான். ஓகேடா, இந்த ஸ்டோரியை நான் அப்படியே முடிச்சிடுறேன். எந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை, மியாவ் யூ.